ஆயிஷா சொல்லுங்க. ஃபிஃபோல என்ன பண்ணுவோம்? லிஃபோல என்ன பண்ணுவோம்? ம். ம். குட். அவ்வளவுதான். மித்ரா, ஏபிசி அனாலிசிஸ்னா என்னடா? சௌந்தர்யா 100 இயர்ஸ். இப்பதான் நினைச்சேன், என்னடா அது நேத்திக்கும் கிளாஸ் ஜாயின் பண்ணல, இன்னைக்கும் இன்னும் வரலையே நினைச்சிருந்தேன். எல்லாம் ஃபைன் தானே சௌந்தர்யா? வாய்ஸ் பிரேக் ஆகுது சௌந்தர்யா. சாய்ராம். ஓகே ஓகே. ஓகே ஓகே, டேக் கேர் டேக் கேர். ஓகே. இல்ல, நீங்க எப்பவுமே இன்ஃபார்ம் பண்ணுவீங்க, இன்ஃபார்மும் பண்ணலையா? ஒன்றும் புரியல எனக்கு. சரி, ஓகே, எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வரும், இல்லைன்னா நான் பிங்க் பண்ணிக்கிறேன். அப்படியா? சரி சரி சரி. ஓகே ஓகே, ரைட் ரைட். நேத்திக்கு ஃபிஃபோலிஃபோ, முந்தா நேத்தி ஃபிஃபோலிஃபோ எடுத்தேன். ஆ, ஆமா, நீங்க அன்னைக்கு அட்டன் பண்ணல ஆக்சுவலா. இப்போ அடுத்த மெத்தட் எடுக்கிறேன், அந்த ரெக்கார்டிங் பாருங்க சௌந்தர்யா. ஈஸி தான் அது ஆக்சுவலா. ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஏதாவது ப்ராப்ளமா இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. ஆ, யாருக்காவது ஸ்பெசிஃபிக்கா இந்த சாப்டர் புரியல, இந்த கான்செப்ட் புரியலன்னா பிங்க் பண்ணுங்க. 1 to 1 அந்த மாதிரி சாட்டர்டே சண்டேல அப்படி கூட நான் எடுக்கிறேன். ஒரு 10 minutes 15 minutes உட்காந்துட்டு ஒரு ஹை லெவல் கிளான்ஸ் கொடுத்தா கூட நீங்க அதுல இருந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குன்னா சொல்லுங்க. ஸோ இது வந்து சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடோடது. இல்லஸ்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் இந்த வெயிட்டட் ஆவரேஜ் முடிச்சிடுறேன். சிம்பிள் ஆவரேஜ் வந்து ஜஸ்ட் ஐம் கீப்பிங் இட் ஆன் ஹோல்டு. ஒரு ஸ்மால் கிளாரிஃபிகேஷன் இருக்கு எனக்கு, அது மட்டும் இது பண்ணிக்கிறேன். ஃபிஃப்த் சம் தான் இல்லையா உங்க நியூ புக்லயும்? இல்லஸ்ட்ரேஷன் 5 தான் காமிக்குதா, இல்ல 4க்கு அப்புறம் ஏதாவது சம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்களா? யார்கிட்டயாவது ரீசன்ட் எடிஷன் வச்சிருக்கீங்களா? இது ஃபிஃப்த் சம் உங்க எல்லா புக்லயும்? ஃபிஃப்த் சம், ஓகே தேங்க்ஸ். வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் அப்படின்றது வந்து ஆம், எப்படி எடுத்துப்பாங்களாம், ஒரு பர்ச்சேசஸையும் கன்சாலிடேட் பண்ணி ஓவரால் அமௌண்ட்டையும் இது பண்ணி ஒரு அதோட ஆவரேஜ் எடுக்கிறது தான் வந்து வெயிட்டட் ஆவரேஜ். ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போ பர்ச்சேசஸ் 100 பண்ணியிருக்கீங்க, அதோட ஓவரால் வேல்யூ 1000 வருது. அடுத்த பர்ச்சேசஸ் வந்து 200 பண்ணியிருக்கீங்க, அதோட ஓவரால் வேல்யூ 2040 வருதுன்னா, அப்போ அதோட இஷ்யூ பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, இது ரெண்டுத்தோட டோட்டல் வேல்யூ டிவைடட் பை பர்ச்சேசஸ். ஸோ இதோட இதோட ஹிண்ட் எப்படின்னா, the balance rate is equal to balance amount divided by balance quantity. இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கிறது தான் weighted average method. weighted average method வந்து few organizationல இன்னும் வந்து it is in place actually. But predominant organizations they follow FIFO and LIFO method. So let me go to problem. இப்போ இந்த ப்ராப்ளத்துல வந்து ஃபர்ஸ்ட்
ஸோ ஃபர்ஸ்ட் மார்ச் வந்து ஃபர்ஸ்ட் மார்ச் வந்து 100 receipt வந்து there is a rate வந்து 10 இது 1000 ஸோ பேலன்ஸ் வந்து 110,000 செகண்ட் மார்ச்சும் 200 at the rate of 10.2 2040 ஸோ இப்போ இது எப்படி பண்ணணும் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி பேலன்ஸ் இருக்கு அதை டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோங்க 200 இந்த வட்டி கொடுத்துருக்கான் அதோட டோட்டல் கண்டுபிடிச்சிட்டு இந்த 10.133 இருக்கு இல்லையா அந்த வேல்யூ தான் இங்க எடுத்துக்கணும் ஸோ 300 into 10.133 will give you 3 அதாவது இந்த வேல்யூ பிளஸ் இந்த வேல்யூ will give you your issue price அந்த issue price தான் இங்க போடணும் இப்போ பாத்தீங்கன்னா 300 into 10.1333 will you will get it as 303 some pointல difference வரும் ஓகேவா ஸோ 5th மார்ச் வந்து என்ன ஆகுறது இஷ்யூ 250 யூனிட்ஸ் ஜாப் எக்ஸ்க்கு கொடுக்குறாங்க வைட் எம்ஆர் நம்பர் எம்ஆர் நம்பர்னா என்ன அர்த்தம் அஸ்வினி இருக்காங்களா அஸ்வினி மெட்டீரியல் கரெக்ட் ரெக்வசிஷன் நம்பர் கரெக்டா வஷிதா நீங்க ஸ்டாக் ஆடிட் போய் கேட்டீங்கல்ல கண்ணா இந்த எம்ஆர் நம்பர்லாம் அதுல ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க ஓகேவா இந்த ஸ்டாக் ஆடிட்ல எம்ஆர் நம்பர் கூட்ஸ் ரிசீவ்டு நம்பர் அந்த மாதிரிலாம் ஸ்பெசிஃபை ஆயிருக்கும் அதை வச்சு தான் ட்ராக்கிங்கே பண்ணுவோம் நம்ம ஸ்டாக் ஆடிட் பண்ணும்போது ஓகே ஸோ 300 into 10.133 3040 5th மார்ச் இஷ்யூடு பண்ணும்போது 250 இல்ல இஷ்யூ ஆகுதுல்ல அதுக்கு எந்த பிரைஸ் எடுத்துக்கணும்னா இந்த வெயிட்டட் ஆவரேஜ் அந்த பிரைஸ் தான் எடுத்துக்கணும் ஸோ 250 into 10.1333 will give you 2533 ஸோ 50 இங்க 300 போயிடுத்து ஆல்ரெடி ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கு 50 ஸோ 10.133 506.67 அடுத்தது 7th மார்ச் purchase 200 units at the rate of 10.50 so 200 10.50 இது வரும் இப்ப திருப்பி வந்து 7th மார்ச் பண்ணும்போது ஆல்ரெடி 50 இருக்கு நம்மளுக்கு 7th மார்ச் வந்து 200 2100 அப்போ 2607 டிவைட் பை 250 இதுதான் இங்க 10.467 அதுதான் வந்து அந்த வேல்யூ அதாவது தென்னந்தா இருக்கிற பேலன்சிங் ஃபிகர்ல நம்ம ஆவரேஜ் இதோட டோட்டல் வேல்யூ அதான் பேலன்ஸ் அமௌண்ட் டிவைடட் பை பேலன்ஸ் குவான்டிட்டி இதுதான் வந்து பேலன்ஸ் ரேட் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் படி ஸோ அதை எடுத்துட்டு இருக்கோம் திருப்பியும் 10th மார்ச் அப்போ ஒரு 300 வருது 10.8 3240 ஸோ அதே மாதிரி இங்க என்ன ஆகுறதுன்னா 300 இங்க ஒரு 250யா திருப்பி அதே மாதிரி பண்ணலாம் இங்க 250 வருது ஸோ 300 550 ஸோ 550 26 இது பிளஸ் இது 584758 அப்போ இந்த மூணுத்தையுமே பிரேக் அவுட் பண்ணோம்னா எந்த மூணுத்தையும் பிரேக் அவுட் பண்ணோம்னா 200 10.5 2100 அடுத்தது வந்து சாரி 250 10.426 250 ஒரு 260.67 அப்புறம் ஒரு 300 ஒரு 3240 ஸோ இதை டோட்டல் பண்ணோம்னா 550 கிடைக்கும் இதை டோட்டல் பண்ணோம்னா 5847 கிடைக்கும் இதுலேருந்து இதை டிவைட் பண்ணோம்னா this divided by this பண்ணோம்னா you will get 10.6309 so இந்த பாயிண்ட் 5847 divided by 550 பண்றது அதுதான் இங்க 10.635846 பாயிண்ட் அதான் பாயிண்ட் this sorry this plus this so 10.6303 அதான் இங்க வந்திருக்கு 10.6303
10.63 2 digits நீங்க போட்டா போதும் just for expansion நான் காமிக்கிறேன். இப்ப திருப்பி என்ன பண்ணிருக்காங்க அவங்க இஷ்யூ பண்ணிருக்காங்க 13th அன்னைக்கு 200 இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஸோ 550ல 200 போச்சுன்னா 350. ஸோ அதே மாதிரி 10.63 எடுத்துக்கணும். 58 இதுல வந்து இதை மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும்னா 3720.61. திருப்பி ஒரு 200 இஷ்யூ பண்ணிருக்காங்க, அதுக்கும் இதே ரேட் தான் எடுத்துக்கணும். ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா we will land up in a figure of 1594.55 with balance quantity of 150. Again on 20th March, there is a purchase of 100 units at the rate of 11 each. So 100 units, 11 1100. So இதுக்கு திருப்பி நம்ம ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அக்ஷயா? இப்போ இதுக்கு எவ்வளவு கிடைக்கும் அக்ஷயா பேலன்ஸ் பண்ணும்போது? வெரி குட். 150 ஒரு 100 250. வெரி குட். இது இங்க வந்து இங்க என்ன போடுவீங்க வேல்யூ? இல்ல இல்ல 1594 பிளஸ் 1100 டோட்டல் பண்ணா 26. இதுல இருந்து இதை டிவைட் பண்ணும். ஓகேவா? அதான் 10.7782. புரிஞ்சுதா அக்ஷயா? ஓகே. இப்போ இத திருப்பி அவன் என்ன பண்ணிருக்கான், இஷ்யூ 150 டு ஜாப் கே வைட் மெட்டீரியல் ரெக்வசிஷன் நம்பர் சொல்றான். ஸோ 250ல இருந்து 150 போச்சுன்னா 100. ஸோ 10.77 இது. இதுதான் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடோட ஃபார்மேட். ஓகேவா? இதை மட்டும் ஐ எம் புட்டிங் ஆன் ஹோல்ட் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட். ஒரு கிளாரிஃபிகேஷன் பெண்டிங், அதனால. அடுத்தது வந்து illustration 6. The stock of material held on 1/4/2022 was 400 units at the rate of 50 per unit. Homework கொடுத்திருந்தேன். Okay, fine. இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம். 8 homework. Okay. 8 ஓகே. நான் FIFO மெத்தட் போட்டிருக்கேன். 8 வந்து நான் FIFO மெத்தட் போட்டிருக்கேன் இந்த ஃபைலை ரெஃபர் பண்ணிக்கோங்க. 9th ஒன் சொல்லித்தரேன். Prepare stores ledger account showing pricing of material issues on replacement price basis from the following particulars. Replacement price basis அப்படின்றது வந்து அது ஒன் ஆஃப் த மெத்தட் which predominant it is not in use. ஓகேவா? ரீப்ளேஸ்மெண்ட் பிரைஸ் பேசிஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்றது இல்ல, பட் ஒரு பார்ட் ஆஃப் மெத்தட் அவங்க கொடுத்துருக்காங்க. லைக் 90s 1990ஸ்லாம் சில இதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போ அது யூஸ் பண்றது இல்ல. பட் ஜஸ்ட் தென் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எப்படின்ட்டு. ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 400 யூனிட்ஸ். 400 4600 received 100 units at the rate of 4.10. So 10th March இதுல ரொம்ப டேட்ஸ் இம்பார்ட்டன்ட். 100 4.10 410. ஸோ இதுல வந்து எப்படின்னா 400 plus 100 இது 1600 plus 410 2010. இங்க வந்து இந்த ரேட்டே போட மாட்டாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் பேசிஸ்ல வந்து பிரைஸ் மெத்தட்ல வந்து ரேட்டே போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எந்த டேக்கு வந்து இஷ்யூவோ அதுக்கு ஆல்ரெடி வந்து இந்த மெட்டீரியல் it will be agreed by the cost accountant. Okay, அந்த காஸ்ட் அக்கௌண்டன்ட் கிட்டே ஆல்ரெடி அக்ரி பண்ணிருப்பாங்க. லைக் நான் எந்த இஷ்யூ வந்து ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்றேன்னாலும் நான் இந்த ஸ்பெசிஃபை ரேட்ஸ்ல தான் பண்ண போறேன். அது பண்ணினாதான் வந்து எனக்கு வந்து ஐ ஃபீல் இட் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ்லி இட் வில் பி டிஸ்கஸ்ட் வித் த காஸ்ட் அக்கௌண்டன்ஸ். அதுக்கான லைக் டிஸ்க்ளோஷரும் வந்து காஸ்ட் ஆடிட்லயே கொடுத்துருவாங்க. சப்போஸ் இஃப் எனி லைக் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரைசஸ்னா காஸ்ட் அக்கௌண்டன்ட்டோட டிஸ்கஷன் வச்சு அவங்க கிளீனா சொல்லியிருப்பாங்க இஷ்யூ பண்ற டேட் எல்லாம் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பிளஸ் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் பிளஸ் இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் அலைன் பண்ணிப்பாங்க. இஷ்யூக்கு வந்து கண்டிப்பா வந்து அந்த பிரைஸ்ல நான் பண்ண மாட்டேன்,
there is a price fix பண்ணிடுவாரு அந்த சிஎம்ஏ. there is நம்ம பண்ணிடுவோம், இந்த பிரைஸ்ல தான் நீங்க இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு பண்ணிடுவோம். ஏன் அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஏர்னிங் ப்ராஃபிட் பிட்வீன் த டிபார்ட்மெண்ட்ஸ். இப்ப நான் கூட்ஸ் ஸ்டோர் கீப்பர் வந்து 4 ரூபாய் 10 பைசால வாங்குறாங்க, சரியா? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதே இது 4 ரூபாய் 20 பைசால வாங்குறாங்கன்னா, few organizations will have divisional profits analysis. எதுக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா, போனஸ் அதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சி இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவல் டார்கெட்ஸ் இருக்கும். அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவல் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க. நீ இந்த ஸ்கோருக்கு மேலே உன்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துன்னு வந்தேன்னா அதை மேனேஜர் கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு போனஸ் அதிகமாக நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறதுனால, டு ensure better profits for the department, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கின விலையே கொடுக்க மாட்டேன், சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கின விலையை விட ஜாஸ்தியா தான் கொடுப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா 4 ரூபாய் 10 பைசாக்கு வாங்கியிருப்பாங்க, கொடுக்கும்போது 4 ரூபாய் 20 பைசா கொடுத்துருப்பாங்க. 4 ரூபாய் 30 பைசாக்கு வாங்கியிருப்பாங்க, கொடுக்கும்போது 4 ரூபாய் 40 பைசா கொடுத்துருப்பாங்க. எதுக்கு? எல்லா ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒரே எல்லாருமே ஆல் அண்டர் ஒன் ரூஃப் தான். தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங். ஒரு டிவிஷனுக்குமே ப்ராஃபிட் ஸ்கோர், ப்ராஃபிட் டார்கெட் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராஃபிட் டார்கெட் அட்டைன் பண்றதுக்காக இந்த மாதிரி they will stores department will fix a higher price more than the price whatever is given by the supplier to ensure individual departmental profits. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இந்த மாதிரி ஏதாவது சினாரியோ யாராவது பார்த்திருக்கீங்களா? சௌந்தர்யா, செல்வா, எப்பவாது நீங்க? ஓகே, நீங்க சௌந்தர்யா? இந்த ம், ம். ஆ, ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலா வந்து அது வந்து அந்த கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி பண்றாங்கல்ல சௌந்தர்யா, இது எதுக்கு பண்ணுவாங்கன்னா, மேனேஜர் கிட்ட தான் அந்த ஸ்கோரை கொடுத்துருவாங்க. ஓகேவா? ப்ராஃபிட் ஸ்கோர் கையில கொடுத்துட்டு, நீ உன் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டி நீ காமிச்ச அப்படின்னா, உன் நீ உனக்கும் சரி உனக்கு கீழே ஒர்க் பண்றவங்களுக்காக சரி, ஃபோர்மேன் அந்தந்த டீமுக்கு அந்த ஹைரார்கி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நான் பெட்டர் போனஸ் வந்து டிக்ளேர் பண்ணுவேன். ஸோ இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்டல் ப்ராஃபிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார் ஹெட். அப்போ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரைசஸ் பேசிஸ்ல தான் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் மெஷர்ஸ், இன்வென்ட்ரி கண்ட்ரோல் சிஸ்டமும் அப்படி ஆக்ட் ஆகும். இப்போ வந்து என்ன ஆகும்னா, ஸ்டோர்ஸ் லெட்ஜர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெட்டர் ப்ராஃபிட் இருக்கும். பட் வேரஸ் வந்து லைக் இவங்க வாங்கி வச்சிருப்பாங்க, சப்ளையர் கிட்டேருந்து ஒரு டீமுக்கு போய் பர்ச்சேஸ் ஆர்டர் த்ரூ ஆகி அப்புறம் ஸ்டோர்ஸ் லெட்ஜர்ல போய் கோடவுன்ல இதுவாகும். ஸ்டோர்ஸ் லெட்ஜர் தானே இப்போ இவங்க பர்ச்சேஸ்க்கு கொடுக்குறாங்க இல்லையா, அவன் அந்த ஸ்டோர்ஸ் லெட்ஜர் டீம் வந்து ஹையர் ப்ராஃபிட் பார்ப்பாங்க than தி அதர் டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து இன்டர்னலி இவங்களோட ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக கிரியேட் பண்ணியிருக்க ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம். ஆனா இப்போ அது இல்லை. அதுக்கு தான் இன்னொரு கான்செப்டை ரீப்ளேஸ் பண்ணி வந்துருக்கு, கால்ட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங்னு சொல்றாங்க. த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரைஸ் மெத்தடு தான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங்ன்றத வேற ஒரு வேர்ஷனா சொல்றாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் வந்து ஸ்டேஜ் 2ல டீடைல் தான் படிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ வித்தின் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா அப்படின்னா ஃபாரெக்ஸ் இன்வால்வ் ஆகல. ஆனா அதே இது வந்து இஃப் இட்ஸ் பிட்வீன் யூகே ஹங்கேரி அந்த மாதிரினா ஃபாரெக்ஸ் இன்வால்வ் ஆகும். அதே ரூஃப், அதே ரூஃப். இப்போ அமேசானே எடுத்துக்கோங்களேன். இப்போ அமேசான் வந்து நிறைய இடத்துல ஒர்க் ஆகுது இல்லையா, ஹங்கேரியில ஒரு அமேசான் முக்கியமான ப்ராடக்ட்
அது வந்து எனக்கு வந்து ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு டீமுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்திரேலியால இருக்க அமேசான் இதுல வந்து அவங்களால ஆர்டர் பண்ண முடியலன்னா ஹங்கேரியில தான் இருக்குன்னா அப்போ அந்த ஃபாரெக்ஸ் இம்பாக்ட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? இட் இஸ் லைக் திஸ். ஆனா அந்த பட் ஃபாரெக்ஸ் பிளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் கான்செப்ட் வந்து இட் has started gaining so much of significance last 8 years. ஆயிஷா புரியுதா ஆயிஷா உங்களுக்கு? அஸ்வினி, அக்ஷயா, மித்ரா, மித்ரா எனக்கு விழல, காதுல விழல. செல்வா உங்களுக்கு புரியுதா செல்வா? ஆம், வஷிதா, விஜயலக்ஷ்மி, ஸ்ரேயா, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எதுவும் டவுட் இல்லைல்ல? இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிரைஸ் மெத்தட்னு இப்ப சொல்லாம இந்த மெத்தட் இப்ப நோ மோர் இன் யூஸ். இட் இஸ் பீன் ரீப்ளேஸ்ட் பை terminology called as transfer pricing. இப்போ எல்லா எல்லா ஆர்கனைசேஷன்லயுமே there is a team called as transfer pricing டீம் ஒன்று இருக்காங்க. தே ரோல் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டா ப்ளே ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து இது ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஒரு நான் எக்ஸாமினேஷன்ல வந்துட்டுனா இந்த சம் வந்து எப்படின்னா பலாப்பழம் மாதிரி கப்புன்னு நீங்க புடிச்சுடலாம். ஓகேவா? இப்போ 15th மார்ச் இஷ்யூ பண்றாங்க 300 யூனிட்ஸ்னா அவன் 15th மார்ச்க்கு 4.20 ஆல்ரெடி சம்ல கொடுத்துருவான். ஸோ 4.20 1260 ஆல்ரெடி 500 இருக்கு, 300 போச்சுன்னா 200. அதே மாதிரி 2010ல 1260 போட்டா 750. அடுத்த மந்த் அதே மாதிரி இஷ்யூ ரிசீவ் ஆகுறது 250 போட்டிருக்காங்க. இதை ஆட் பண்ணிக்கோங்க, இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வில் கெட் 1610. இஷ்யூ நடக்கிறது அந்த 20th மார்ச்சுக்கான இஷ்யூ பிரைஸ் கொடுத்துருக்கான் 4.40. இது பண்ணிட்டு you will get your remaining. அதே மாதிரி remaining. Again 25th March they are at, purchasing from the supplier. You get this balance. Again they are sending it to the no other department. 200 units. There is a deduction here. Again they are buying on 30th. Sorry, buying on 27th. There is a supply received from supplier. So the quantity is increasing. Again they are issuing to material requisition number 32 மூலமா job peak issue பண்றாங்க. So the dates are also already specified. The rates are already specified for the specific dates. You just have to take that date and substitute it in the issue rate and do the remaining calculation. சரியா? ஆக்சுவலா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஓல்டு சிலபஸ்ல 2 டைம்ஸ் வந்திருக்கு, பாத்துக்கோங்க. டைப் 2 ப்ராப்ளம் ஓல்டு சிலபஸ்ல 2 டைம்ஸ். டென்த் சம் என்ன சம்? ஹோம்வொர்க் 10th ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேனா? இல்ல. ஓகே. ஸோ 10th வந்து stocks are issued at standard price and the following transactions occurred for a specific material. So opening stock 10 tons 240, purchase 5 tons 260. So 10 plus 5 15. ஓகே, இதுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் சொல்றேன். ஸோ இங்க ஸ்டாக்ஸ் வந்து they are issued at a standard price and following instructions are occurred for a specific இதுன்னு சொல்றாங்க. இது டீடைல்ஸ் எல்லாம் நம்மள மத்த சம் பார்த்த மாதிரி இங்க ஒன்னு கொடுத்திருக்காங்க. Debit balance of price variation on 1st January is 20. Show the stock account for the material for the month of January. How would you deal with the difference in material price variance when preparing the profit and loss account for the month? அதாவது ஒரு மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் ஆயிருக்கு. அதாவது எப்படி சொல்றதுன்னா ஸ்டாண்டர்டா ஒரு இது இருக்கு, பிரைஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் பிரைஸ் ஒன்னு இருக்கு, அதை தவிர ஆக்சுவல் ஒன்னு இருக்கு. அது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் ஒன்னு நடந்திருக்கு. அதனால P&L இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டு பிட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இருக்கு, 2 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இருக்கு. ஒரு ஒர்க்கிங்கா நான் சொல்றேன். ஓப்பனிங் நான் ஃபர்ஸ்ட் நார்மல் ப்ரொசீஜரா சொல்லிடுறேன். 1st January ஓப்பனிங் ஸ்டாக்
ரிசீட்ஸ் இஷ்யூ பேலன்ஸ் போட்டுக்கோங்க. குவான்டிட்டி வந்து 10, ரேட் வந்து 240, ஸோ 2400. ஃபோர்த் அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க 5 tons into 260, 1300. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 plus 5 15, நார்மல் அதே தான் 2500 plus 1300, 3700. இங்க ரேட்ஸ் வந்து நீங்க அப்டேட் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஃபார் யுவர் இந்த ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மெத்தடுக்கு ரேட்ஸ் அப்டேட் பண்ண வேண்டாம். என்ன ரீசன் நான் சொல்றேன். உம், இவங்க அந்த அதே மாதிரி 5-1 கொடுத்துருக்காங்க, இஷ்யூ பண்றாங்க 3 tons. ஸோ 15ல 3 tons போச்சுன்னா 12 tons. இதுல இந்த ரேட் வந்து எப்படி நம்ம இஷ்யூ பிரைஸ்க்கு கால்குலேட் பண்ண போறோம் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வேரியேஷன்ன்றது அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் ஜான்வரி வந்து 20 ரூபா. ஓகேவா? ஒரு இது வந்து ஜான்வரி மந்தோட அவங்க வந்து ஒரு டன்னுக்கு வந்து 240 ரூபா சொல்றாங்க. ஒரு டன்னுக்கு 240 ரூபா. 10 டன்ஸுக்கு வந்து ஒரு டன்னுக்கு 240 ரூபா, 10 டன்ஸ்க்கு வந்து 2400. அப்போ டெபிட் பேலன்ஸ் ஆஃப் பிரைஸ் வேரியன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஜனவரி அதுவும் ஓப்பனிங் தான், இதுவும் ஓப்பனிங் தான். ஸோ 2420. ஸோ 2420 10 டன்ஸ்னா எதுக்கு மேம் இது மாதிரி பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் மெத்தட்ல ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து இந்த என்ன சொல்றது ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மெத்தட். ஸோ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மெத்தட் படி கேஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மெத்தட் இப்ப எந்த ஆர்கனைசேஷன்ஸும் ஃபாலோ பண்றதே கிடையாது. நோபடி இஸ் ஃபாலோயிங். ஆனா ஏன் இதை சொல்றாங்கன்னா ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சினாரியோ, இட்ஸ் a வெரி வெரி ரேர் சினாரியோ. இந்த மாதிரி சினாரியோ வந்து 90ஸ்ல மெயின்டைன் பண்ணும்போது அவங்க இருக்குன்றதுனால இந்த சம் நம்மளுக்கு வந்திருக்கு. பட் இந்த சினாரியோ வந்து மெயின்டைன் ஆகிறதானா கிடையாது. இந்த சினாரியோல வந்து இந்த ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா போன மாசத்தோட க்ளோசிங், அதாவது டிசம்பர் க்ளோசிங்கோட ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி ஜனவரியோட டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கேரி ஆகணும் அப்படின்றது தான் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மெத்தட்ல படி. ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மெத்தடோட அந்த என்ன சொல்றது சொல்ற டெஃபினிஷன் ஆர் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மெத்தட் சொல்ற மீனிங். போன வாட்டி க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் யுவர் detailed should be taken for the calculation of rate issues for the January month அப்படின்றது தான் அதோட ஸ்டோரி லைன், ஸ்டாண்டர்ட் பிரைஸோட ஸ்டோரி லைன். அப்பனா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜான்வரியில பிரைஸ் வேரியேஷன் ஏற்கனவே இருக்கு 20 ரூபாய், இதையும் சேர்த்தனா 2420 ரூபாய். அப்போ 10 டன்னுக்கு 2420 ரூபாய்னா ஒரு டன்னுக்கு 242. இந்த 242 தான் will travel across all the issues rates for the entire month. அதுதான் இந்த ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மெத்தடோட ஸ்டோரி லைன் சொல்றாங்க அக்கார்டிங் டு கேஸ். இது ஒர்க், இது வந்து மெத்தட் சொல்ற அந்த மீனிங். ஒர்க்கிங்ல எப்படி பண்ண போறோம்னா வாட் இஷ்யூ யூ ஆர் கெட்டிங், வாட் இஷ்யூ ஒண்ணே இல்ல. இப்ப 3 வந்து இஷ்யூவா இருக்கா, அதுக்கும் 242 தான் எடுக்கணும். 4 டன்ஸ் இஷ்யூவா இருக்காட்டா, அதுக்கும் 242 தான் எடுக்கணும். 90th ஜான் ஒரு 4 டன்ஸ், அதுக்கும் 242 தான் இருக்கணும். 26க்கு அதுக்கும் 242 தான் இருக்கணும். கடைசி 31க்கும் 242 தான் இருக்கணும். சோ அப்படி டிராவல் அதான் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மெத்தட். கரெக்ட், அதான் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மெத்தட். ஓகேவா? இந்த ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மெத்தடா இருக்கட்டும், ரீப்ளேஸ்மெண்ட் பிரைஸ் பேசிஸா இருக்கட்டும், இப்ப யூஸ் பண்றதே இல்ல செல்வா. ஓகேவா? ஃபுல்லா கொடுக்கணும். ஆமா ஆமா கரெக்ட். இல்ல போன க்ளோசிங் பேலன்சஸோட
போன மாசத்தோடது பேஸ் பண்ணி இந்த மாசத்தோட ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. போன மாசத்தோட எண்டை பேஸ் பண்ணி ரேட்டா ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா இது எவ்வளவு தூரம் இன்வென்ட்ரியில வந்து பெனிஃபிஷியலா இருந்தது அப்படின்றது லைக் ப்ராபப்ளி என்ன மாதிரி இஷ்யூஸ் வந்திருக்கும் அப்படின்னா, டிசம்பர் எண்டில் வந்து ப்ராபப்ளி தெர் would have not been much of ஸ்டாக் மூவ்மெண்ட். அதனால அதையே வந்து ஜான்வரிக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற அசம்ஷன்ல கூட அவங்க பண்ணிருக்கலாம் ஆர்கனைசேஷன்ல. ஆனா இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி ஆப்சலேட் மெத்தட்ஸ் செல்வா. இந்த மெத்தட்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. ஏன்னா இந்த மெத்தட் பண்றதுனால நான் ரியலிஸ்டிக் நம்பர் எடுத்துட்டு வரேன்னா ரியலிஸ்டிக் நம்பர் எடுத்துட்டு வரல. ஏன்னா ஜான்வரி மந்தோடது வந்து நான் டிசம்பர் மாசம் டிசம்பர் மாசம் பேஸ் பண்ணி பண்றேனா அதை வச்சு பண்றதுன்றது வந்து ரியலிஸ்டிக்லி கரெக்ட் கிடையாதுல்ல. டிசம்பர் மாசத்தோட ஜேர்னி டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா ஜான்வரி மாசத்தோடது வந்து இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா இது இந்த மெத்தட வந்து இப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் திஸ் மெத்தட் இஸ் நோ மோர் இன் யூஸ். இதெல்லாம் ஏன் நம்ம படிக்கிறோம்னா, இதெல்லாம் இருந்தது, ஃபிஃபோ லிஃபோ எல்லாமுமே இருக்கு, எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி இப்ப பிஆர்எஸ் கிடையாது, பிஆர்எஸ் சாஃப்ட்வேர் வந்துருச்சு. ஆனா நம்ம படிக்கிறோம் என்னன்னா அது வந்து ஹிஸ்டரி படிச்சுக்கிறோம் பேசிக்கலி, அவ்வளவுதான். ஓகேவா சிவா? இந்த 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 மெத்தட் பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் இருக்கா மேம்னா வேல்யூவேஷன் இல்ல, எதுவுமே கிடையாது. ஸோ வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் அட் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து கடைசியாக 5, ஸோ 5 into 242 வந்து 1210 ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மூலம்னா, ஸ்டோர்ஸ் லெட்ஜர் மூலமா 1456. அப்போ என்னோட மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் வந்து என்ன ஆகுறது, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மூலமா நான் இது பண்றது 1210. ஆனா எனக்கு ஆக்சுவலா பேலன்ஸ் எவ்வளவு வருது, எனக்கு 1456 வருது. அப்பனா என்ன அர்த்தம்னா, நான் வந்து ஸ்டாண்டர்ட் பிளான் பண்ணினதை விட என்னோட ஆக்சுவல் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் வந்து in terms of pricing வந்து ஜாஸ்தியா இருக்கு. when my reality, when my actual prices வந்து are higher than my standard price, it results in a adverse variance. அதான் A போட்டிருக்காங்க, adverse variance, which will be charged to the profit and loss account as an expense. ஆக்சுவல் பிரைஸ்ன்னு சொல்றது வந்து 1486 ரூபாய். ஸ்டாண்டர்ட் பிரைஸ்ன்னு சொல்றது வந்து ஒரு குவான்டிட்டிக்கு 5 ரூபாய்னா 240, ஒரு குவான்டிட்டிக்கு 242 ரூபாய்னா 5 குவான்டிட்டிக்கு எவ்வளோ, 1486 ரூபாய். இது வந்து ஆக்சுவல். பட்ஜெட்ன்றது என்னன்னா 5 ரூபாய் இன்டூ 242 இது. அப்ப 246 இஸ் மை எக்ஸஸ் அட்வர்ஸ் வேரியன்ஸ், தட் வில் பி சார்ஜ் டு P&L. 5ன்றது குவான்டிட்டி ஸ்டாக். ஆமா, இது அமௌண்ட். ஒரு ஒரு குவான்டிட்டிக்கு வந்து 242 ரூபாய் ஸ்டாண்டர்ட் பிரைஸ், 5 குவான்டிட்டிக்கு 1212 ரூபாய். ஸோ இது ரெண்டுத்தோட அமௌண்டோட வேரியன்ஸ் எவ்வளோ, 246 ரூபாய் அட்வர்ஸ். இது ஆக்சுவலோட பட்ஜெட் ஜாஸ்தி ஆச்சுன்னா அட்வர்ஸ் இல்லையா. ஸோ தட் வில் பி சார்ஜ் டு P&L அக்கௌண்ட். ஓகேவா? ஆக்சுவல் ஜாஸ்தி அல்ல, ஆக்சுவலை விட பட்ஜெட் கம்மியா இருந்ததுன்னா அட்வர்ஸ். ஆக்சுவலோட பட்ஜெட் வந்து ஆக்சுவலோட ஆக்சுவல் இப்படி சொல்றேன், பட்ஜெட்டோட ஆக்சுவல் ஜாஸ்தியா இருந்தா அட்வர்ஸ், பட்ஜெட்டை விட ஆக்சுவல் கம்மியா இருந்தா ஃபேவரபிலிட்டி. இந்த சிச்சுவேஷன்ல பட்ஜெட்டோட ஆக்சுவல் ஜாஸ்தியா இருக்கு, அதனால அட்வர்ஸ். ஓகேவா? அதனால தான் இங்க ஏன்னு கொடுத்துருக்காங்க. யாருக்காவது சம் டவுட் இருக்கா, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோமா? டைப் 3 ப்ராப்ளம். P&L லாஸ். ஆமா, இது லாஸ் தான். வேற யாருக்காவது டவுட் இருக்கா? இந்த சம்ம போட்டு பாருங்க. இந்த சம்ம illustration 11. ஓகே.
ஜென்ரலா ஆவரேஜ்னா ஆவரேஜ் ஆஃப் 3 மார்க்ஸ். இப்ப லெட்ஸ் டேக் செல்வாவோட மார்க்ஸ் 92, 93, 94. அக்ஷயாவோட மார்க்ஸ் 94, 95, 93. இந்த ரேஞ்ச்ல இருக்குன்னா ஆவரேஜ் ஆஃப் செல்வா ஆவரேஜ் ஆஃப் அக்ஷயா போட்டோம்னா சம்வேர் இன் 90ஸ்ல வரும். கரெக்டா? ஸோ என்ன பண்ணுவோம், 3 மார்க் டிவைட் பை 3 பண்ணுவோம். அந்த கான்செப்ட் தான் இங்க அப்ளை பண்ண போறோம். ரசீட்ஸ் அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் ஸ்டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. there was no balance before 9th ஜான்க்கு முன்னாடி எந்த பேலன்ஸும் இல்லையா. சரியா? இதுல வந்து ரெசீட்ஸ், பிரைஸ், இஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்ஸ்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் பிப்ரவரி ரிசீட்ஸ் கேட்டிருக்காங்க. பிப்ரவரி ரெசீட்ஸ் எதெல்லாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். இப்போ பிப்ரவரி 13, பிப்ரவரி 27, பிப்ரவரி 28 3 டேட்ஸ் இருக்கு. இதோட சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் இதோட ரெசீட்ஸ் பிரைசஸ் எவ்வளோ? 12. ஸோ 12 plus 16.90 divided by 2 is equal to 14.45. ஸோ அந்த பிரைஸோட ஆவரேஜஸ் எவ்வளோ? 12 plus 16 இதுதான் பிப்ரவரியோட ரெசீட்ஸோட ஆவரேஜ். அடுத்தது சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ஜான்வரி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ஜான்வரி என்ன? 3 இருக்கு, 17, 10, 8. ஸோ 17 plus 10 plus 8 divided by 3 வந்து 11.67. மூவிங் மந்த்லி ஆவரேஜ் ஆஃப் ஜான் டு பிப்ரவரி அப்படின்னா என்ன? சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் பிப்ரவரி பிளஸ் ஜான்வரி டிவைடட் பை 2. ஓகேவா? மூவிங் மந்த்லி ஆவரேஜ் ஆஃப் பிப்ரவரி அண்ட் மார்ச் என்ன? 14.45 plus 20 divided by 2, 17.225. இது அவ்வளவுதான் 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 செல்வா. இந்த சம் வந்து 2 டைம்ஸ் ஓல்டு சிலபஸ்ல. அது இல்ல, அவங்க கேக்குறதே பிரைஸ் டினோட் பண்ணி தான் கேக்குறாங்க. பிரைஸ் டினோட் பண்ணி தான் கேக்குறாங்க செல்வா. சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் பிப்ரவரி ரிசீட்ஸ்க்கு அப்படின்னு கேட்டாலே அந்த பிரைஸ் இண்டிகேட் பண்ணி தான் கேக்குறாங்க. ஸோ இது 2 டைம்ஸ் டைப் 3 ப்ராப்ளம். தேர்ட் ஒன் வந்து இஃப் வெயிட்டட் ஆவரேஜ் இஸ் யூஸ்டு ஃபார் பிரைசிங் இஷ்யூஸ். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரைசிங் ரிலேட்டட் தான். இப்போ இப்போ நம்ம பார்க்குற இந்த ஆவரேஜ், சிம்பிள் ஆவரேஜ், மூவிங் மந்த்லி ஆவரேஜ் எல்லாமே அவங்க தேர் ஆஸ்கிங் அபவுட் ப்ரைசிங் தான் ரிலேட்டட் தான். வந்து மேஜரா வந்து இண்டிகேட் பண்றதே ப்ரைசிங் பத்தி தான். ஓகேவா? இப்போ weighted average is used for pricing issues. How does the value of the balance in stock change during January? இதுவும் உங்களோட homework. If the weighted average price is calculated at the end of each month and then is used for pricing the issue of that month, what will be the value of month end balance? இதுவும் உங்களோட homework. யோசிச்சுட்டு செய்யுங்க homework. ஆனா இந்த சம்ம நான் வந்து ஃப்ரைடே திருப்பி கிளாஸ்ல போடுவேன். ஓகேவா? இது ரெண்டும் homework. 3 and 4 homework. இந்த 1 and 2 வந்து MCQ question ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டும் MCQ question. அதுதான் 2 டைம்ஸ் ஓல்ட் சிலபஸ்ல கேட்டிருக்காங்க. சரியா? 3 and 4 வந்து homework. 30 illustration. எனக்கு ஒரு நிமிஷம் பேஜ் நம்பர் மட்டும் சொல்லுங்களா? illustration 11, 12, illustration 12, 13லாம் homework கொடுத்திருந்தேனா நானு? 12, 13 14th சம் பாருங்க.
14th sum homework. 15th sum homework மித்ரா. Okay, right. 16th sum பாருங்க. Very 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 important sum. 16th sum முடிச்சிட்டீங்களா யாராவது? யாருமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன்? என்னாச்சு? So from the following particulars with respect to a particular item of materials, thanks Mitra. Materials of a manufacturing company, calculate the best quantity to order. So less than 256 per ton, 250 but less than 800 வந்து 5.90. ஆர்டரிங் குவான்டிட்டி 800லேருந்து 2000 வரைக்கும் பண்ணேன்னா ஒரு டன்னுக்கு 5 ரூபாய் 80 பைசா அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 2000 to 4000னா 5 ரூபாய் 70 பைசா, 4000லேருந்து மேலனா 5 ரூபாய் 60 பைசா. ஆனுவல் டிமாண்ட் 4000 டன்னு. ஸ்டாக் ஹோல்டிங் காஸ்ட் 20% ஆஃப் மெட்டீரியல் காஸ்ட் per annum, டெலிவரி காஸ்ட் per order ₹6. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லெஸ் தேன் 250 அப்படின்றனால 200 வச்சிருக்கோம், அப்புறம் 250, அப்புறம் 800, 2000, 4000 இப்படி. ஓகேவா? ஆனுவல் டிமாண்ட் எவ்வளோ? 4000, 4000, 4000. நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து எவ்வளோ இதுல? ஒரு ஆர்டருக்கு 200 டன். கரெக்டா? அப்ப 4000 ஆர்டருக்கு எவ்வளோ? 20 டன்ஸ். அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அதே மாதிரி பார்க்கணும். ஒரு ஆர்டருக்கு 250, அந்த மாதிரி லைக் 4000 டிவைட் பை 250, இது 4000 டிவைட் பை 800, 4000 டிவைட் பை 2000, 4000 டிவைட் 4000. அப்ப இது எல்லாமே எவ்வளோ? 20 ஆர்டர்ஸ், 16 ஆர்டர்ஸ், 5 ஆர்டர்ஸ், 2 ஆர்டர்ஸ். சொல்லுங்க. 100 கூட எடுத்துக்கோங்கடா. 100 கூட எடுத்துக்கலாம், தப்பில்ல. 100 எடுத்துக்கோங்க, 150 எடுத்துக்கோங்க. ஒண்ணுமே இல்ல கண்ணம்மா, ரியலிஸ்டிக் அசம்ஷன் தான். சிடபிள்யூஎஸ் கம்ப்ளீட்லி ரியலிஸ்டிக் அசம்ஷன் தான். ஓகேவா? நீங்க 175 எடுத்துக்கோங்க, 240 கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? நான் 100 எடுத்துட்டு இருக்கேன் இப்போ, ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. இப்போ இதுக்கு பிரைஸ் பட்டன் 600, 6 ரூபாய். ஓகே ரைட். இப்போ நான் 100 எடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் இல்ல யாருக்காவது வேணும்னா 10 tons எடுத்துக்கோங்க, 10 எடுத்துக்கோங்க ஆர்டரிங் குவான்டிட்டி, ப்ராப்ளம் இல்ல. See, the end of the day we will have to give up a storyline which best quantity has to be chosen. அதுதான் சரியா? which best quantity to orderன்றத சூஸ் பண்ணணும். ஸோ அந்த இந்த ஸ்லாப் ஆஃப் 250 நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? பிரைஸ் பர் டன் எவ்வளோ சொல்லியிருக்கான்? 1 டன் சொல்லியிருக்கான். அப்போ ஆவரேஜ் குவான்டிட்டி வந்து எனக்கு எவ்வளோ வரும்? இதுக்கு 200 குவான்டிட்டிக்குன்னா 100, 250 குவான்டிட்டினா 125, ஆர்டரிங் குவான்டிட்டி 100க்குன்னா 50. காஸ்ட் பர் ஆர்டர் 6 ரூபாய் கொடுத்துருக்கானா? கரெக்ட். ஸ்டாக் ஹோல்டிங் காஸ்ட் வந்து 20%. அப்போ பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளோ வரும் எனக்கு? ஆனுவல் டிமாண்ட் ஒரு டன்னுக்கு 6னா 4000 டன்னுக்கு எவ்வளோ? 24,000 ரூபாய். ஒரு ஆர்டருக்கு 6 ரூபாய்னா 20 ஆர்டருக்கு எவ்வளோ? 120 ரூபாய். ஸோ தட் price per ton into average quantity into stock holding cost will give you my carrying cost. இங்க போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ டோட்டல் எவ்வளோ? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா எந்த இடத்துல இன்வென்டரி காஸ்ட் மினிமமா வருது ஸ்ரேயா? ஜஸ்ட் இது என்ன அப்ளை பண்ணியிருக்கேன் தெரியுமா? அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கேன். பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளோ, ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோ, கேரிங் காஸ்ட் எவ்வளோ, அதுதான் அப்ளை பண்ணியிருக்கேன். அது டோட்டல் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். எல்லா காஸ்ட்டையும் டோட்டல் பண்ணியிருக்கேன். பர்ச்சேஸ் காஸ்ட்டு, ஆர்டரிங் காஸ்ட்டு, கேரிங் காஸ்ட்டு. ஓகேவா? இது கிட்டத்தட்ட எப்படின்னா வந்து நம்ம ஒரு பொருளை வந்து ஆர்டர் பண்ணும்போது அந்த பொருளோட விலை, அதோட ஆர்டர் பண்ணுற காஸ்ட்டு, அப்புறம் அது வீட்டுக்கு எடுத்துன்னு வர காஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இது. ஸோ 3 எல்லாமே பார்த்தோன்னா இது 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 இதெல்லாம் கம்பேர் பண்ணோன்னா
எதுல இந்த ரேட் கம்மியா இருக்கு? 800 குவாண்டிட்டி ஆர்டர் பண்ணாதான் கம்மியா இருக்கு. அதனால பெஸ்ட் குவாண்டிட்டி டு ஆர்டர் இஸ் 800 யூனிட்ஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். யாருக்கா டவுட்னா சொல்லுங்க. என்ன வேணா எடுத்துக்கோங்க. 100ன்னு எடுத்துக்கோங்க, 150ன்னு எடுத்துக்கோங்க, 240ன்னு எடுத்துக்கோங்க. யுவர் ரியலிஸ்டிக் அசம்ஷன் தான். ம். 200லேருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட ஓகே தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைக்கண்ணா. 240லேருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட ஓகே தான். ஓகேவா? ம். இல்ல 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 நான் இப்போ கிளாஸ்ல இப்போ உங்களுக்கு இப்போ விஜயலட்சுமி டவுட் கேட்டாங்கன்னு 100 போட்டேன். இப்போ நீங்க உங்களுக்காக இப்போ நான் 214 போட்டேன். வேற எதுவும் இல்ல. ஆ. பண்ணிக்கலாம். See, give your realistic assumptions in the paper. அதான் important. ஓகேவா? ஓகே. யார் இதுவா? சம்பளம் கொடுத்துருக்காங்கண்ணா. டெலிவரி காஸ்ட் பர் ஆர்டர் 6 ரூபாய். சம்பளம் தோ 6 rupees. இப்போ நீங்க வாஷிங் மிஷின் வாங்குறீங்க. ஓகேவா? ஒரு ஆர்டருக்கு வந்து அஹ், உங்க வீட்டுக்கு வரத்துக்கு அவன் வந்து 300 ரூபாய் சார்ஜ் பண்றான். அப்பனா உங்களோட டெலிவரி காஸ்ட் அந்த வீட்டுக்கு வரத்துக்கு வந்து 300 ரூபாய். அந்த மாதிரி இந்த ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணானாக்கா 6 ரூபாய் டெலிவரி காஸ்ட் பே பண்ணணும்னு அர்த்தம். வரத்துக்கு நம்ம எண்டில் அது ரீச் ஆகிறதுக்கு டெலிவரி காஸ்ட் நம்ம இன்கர் பண்ணணும்னு அர்த்தம். பேசிக்கலி டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்சஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆமா. ஆ டிரான்ஸ்போர்ட்டேஷன். எஸ் எஸ் கரெக்ட். இப்போ ஒரு நிமிஷம். ஆமா ஆமா செல்வா கரெக்ட். கேரிங் காஸ்ட்டும் ஒன்று ஆமா. Illustration 17. The particulars relating to 1200 kgs of a certain raw material purchased by a company during June were as follows. Lot prices quoted by the customer, a supplier and accepted by the company for placing the order. Lot size up to 1000 kgs 22 per kg, between 1000 to 1500 kgs 20 per kg, 1500 to 2000 kgs 18 per kg. Trade discount வந்து 20%. Additional charge for containers at okay என்ன சொல்லியிருக்கான்னா ஒரு 1200 kg ஆஃப் ஒரு சர்டன் ரா மெட்டீரியல் ஒரு கம்பெனி வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான டீடைல்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சப்ளையர் என்ன கோட் பண்றான்னா பிஓ பர்ச்சேஸ் கிரியேட் பண்றதுக்கு நீ 1000 கேஜி வரைக்கும் இது பண்ணேன்னா ஒரு கேஜிக்கு 22 ரூபாய் நான் கொடுக்குறேன். இல்லையா 1000 டு 1500 கேஜினா ஒரு கேஜிக்கு 20 ரூபான்னு நான் கொடுக்குறேன். 1500 டு 2000 கேஜினா ஒரு கேஜிக்கு 18 ரூபான்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்றான். அதை தவிர ட்ரேட் டிஸ்கவுண்ட் 20%. அவன் என்ன சொல்றான்? அடிஷ்னல் சார்ஜ் ஃபார் கண்டெய்னர்ஸ். அதாவது ஒரு ட்ரம்முனா 25 கேஜி அகாமடேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றான். ஒரு ட்ரம்ல 25 கேஜி ஆஃப் அந்த ரா மெட்டீரியல் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றான். ஒரு ட்ரம்முக்கும் 10 ரூபாய். கிரெடிட் அலவுட் ரிட்டர்ன் ஆஃப் கண்டெய்னர்ஸ். ஆனா அந்த ட்ரம் நீ திருப்பி கொடுத்துடணும். ஒரு ட்ரம்முக்கு 8 ரூபாய் விகிதமா நான் வந்து அதுக்கு நீ கொடுத்துட்டா ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னா நான் வந்து இது லெஸ் பண்ணிக்கிறேன் அமௌண்ட்டை. ஜிஎஸ்டி ரா மெட்டீரியல் 12%, ட்ரம்முக்கு 5%. பெய்ட் பை த பர்ச்சேசர். அது வாங்கி லாரியிலயோ அதோ வந்து நம்மளுக்கு சைட்ல வரும் இல்லையா, அதுக்கு 240 ரூபாய். இன்சூரன்ஸ் வந்து பர்ச்சேசரே பே பண்றாரு 2.5%. ஓவர் ஹெட் வந்து 5% ஆன் டோட்டல் பர்ச்சேஸ் காஸ்ட் ஆஃப் தி மெட்டீரியல். குவான்டிட்டி கரெக்டாக வந்துருச்சு. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. கண்டெய்னர்ஸையும் கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. என்ன கேட்குறான்னா எவ்வளோ மெட்டீரியல் பர்ச்சேசஸ்க்கு காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கும்,
எவ்வளோ ஒரு ஒரு மெட்டீரியலுக்கான யூனிட் காஸ்ட் எவ்வளோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்ததோ யூனிட் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த சம் வந்து யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்க? மித்ரா, வர்ஷிதா, அக்ஷயா தவிர வேற யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்க? யாராவது ட்ரை பண்ணீங்களா? ஜஸ்ட் நான் ஹோம்ஒர்க் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். கொடுத்தேன்னா ஞாபகம் இல்லை. பட் தென் ப்ராபப்ளி அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி யாருக்கா ட்ரை பண்ண முடிஞ்சுதா? வெரி ஈஸி சம் ஆக்சுவலா. ஓகே, வேற யாராவது? ஸ்ரேயா. இது ரொம்ப ஈஸியான சம். ரொம்ப ஒரு சிம்பிள் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் சம் மாதிரி நீங்க யோசிச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு சிஎம்ஏ லெவலுக்கு யோசிக்க வேணாம். இப்போ அவங்க வந்து 1200 ரூபாய் கேஜி தானே பண்றா. அப்ப கண்டிப்பா பிட்வீன் இந்த ஸ்லாப்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு கேஜி வந்து 20 ரூபாய். இந்த ஸ்லாப்ல தான் இட் ஃபால்ஸ்ன்றதால இந்த ஸ்லாப் கிடையாது. 20 ரூபாய் ஃபர்ஸ்ட். ட்ரேட் டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்குறான்னா 20%. அப்ப 4 ரூபாய், 20 இன்டூ 4 ரூபாய். ட்ரம் சார்ஜஸ், அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ட்ரம்முக்கு 25 கேஜி. அப்ப 1200 கேஜிக்கு எவ்வளவு ட்ரம்? 48. ஓகேவா? ஸோ 48 இது. ஸோ 48ன்னா ஒரு ட்ரம்முக்கு 10 ரூபாய்னா 48 ட்ரம்முக்கு 480 ரூபாய். ஸோ அப்போ எவ்வளோ ஆகிறது? இது வந்து 480, இது 0.40. ஸோ டோட்டல் இது வரைக்கும் எவ்வளோ ஆகிறது? 19,680, 16.40. ஜிஎஸ்டி எவ்வளோ சொல்றான் அவன்? 10% ஆன் ரா மெட்டீரியல். ஸோ 10% ஆன் ரா மெட்டீரியல்னு வரும்போது 16 rupees ரா மெட்டீரியல். ஸோ 12% பிளஸ் 0.40 5%. அதே மாதிரி 19,200 12%, 480 5%. ஸோ டோட்டல் கிடைச்சிட்டு தான் யூனிட் பிரைஸ். இது இன்சூரன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். 18.34 இன்டூ 2.5%, 22 இன்டூ 2.5%. ஃப்ரைட் என்ன சொல்றான்னா 240 ரூபா. 240 ரூபா. இந்த 240 ரூபான்றது 1200 கேஜிக்கு. 1200 கேஜிக்கு 240 ரூபானா ஒரு கேஜிக்கு எவ்வளோ? 240 இன்டூ 1 டிவைடட் பை 1200. ஸோ ஒரு கேஜிக்கு 20 பைசா ஃப்ரைட்டு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த அமௌண்ட் வருது. அவன் கிரெடிட் திருப்பி கொடுத்துட்டான். ட்ரம் கொடுத்துருக்கனால அவன் அதுக்கு கிரெடிட் கொடுக்குறான்ல, அதுக்கு கிரெடிட் எவ்வளோ? ஒரு ட்ரம்முக்கு 8 ரூபாய். ஒரு ட்ரம்முக்கு 8 ரூபானா ஒரு ட்ரம்முக்கு 8 ரூபானா 48 ட்ரம்முக்கு எவ்வளோ? 48 இன்டூ 8. ஓகே, அதுதான் 384 ரூபாய். ஸோ 22,414. அப்போ ஸ்டோர்ஸ் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 5% அந்த டோட்டல் பர்ச்சேஸ் காஸ்ட். அப்போ 24,1ல 5% போட்டால் இவ்வளோ. ஸோ 23,534.91 டோட்டல் காஸ்ட். 23 இந்த 18.68785ல 5%. ஸோ யூனிட் காஸ்ட் வந்து 19.6124. டோட்டல் காஸ்ட் வந்து 23,534.91. இதுல யாருக்கா டவுட் இருக்கா? செம்ம ஈஸி சம். இது வந்து இதுல ரொம்ப கஷ்டம் அப்படி கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னா ப்ராபப்ளி ஐ வுட் சே இந்த பார்ட் மட்டும்தான். மற்றபடி எல்லாம் which is a relatively a straightforward sum. யாருக்காவது ஏதாவது கஷ்டமா இருக்குன்னா சொல்லுங்க, திருப்பி ரிப்பீட் பண்றேன். எந்த ஸ்டெப்லயாவது புரியல அந்த மாதிரி. எதுக்குண்ணா? இதுவா? இதுவா? அதான் 200 டிவைட் பை 25ன்றது வந்து 40. இது 1200 பட் டிவைட் பை 25. 1 போட்டுக்கோங்க. இங்க 1 போட்டுக்கோங்க. 1200 மாத்திக்கோங்க. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? இந்த சம் போட்டு காமிச்சு 25 கிலோவுக்கு ஒரு ட்ரம் கண்ணா 1200 கேஜிக்கு எவ்வளோ? ஓகேவா? 25 கிலோவுக்கு ஒரு ட்ரம்னா 1200 கேஜிக்கு எவ்வளோ? 1200 இன்டூ 1 டிவைடட் பை 25. 48 ட்ரம். அவ்வளோதான். அது சாதாரண 7th 8th மேக்ஸ் தான். ஆனா அவங்க ஏன் இந்த சம்மை இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெட்டீரியல் காஸ்டிங் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால இந்த சம் வந்திருக்கு. இந்த சம்முக்கு வந்து இங்க ஃபார்மேட் கூட போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சம் வந்து ஃபார்மேட் அந்த மாதிரி கூட கேட்பாங்க. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இங்க பக்கத்துலயே ஃபார்மேட்டு சம்மு அதோட ஒர்க்கிங்க கோத்ரூ பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க.
ஆயிஷா, அதான் டவுட் இருக்கா ஆயிஷா இந்த சம்? அஸ்வினி, அக்ஷயா, மித்ரா, செல்வா, ஓகே, ஸ்ரேயா, விஜயலக்ஷ்மி. ம், ஆமா கரெக்ட். விஜயலக்ஷ்மி, வர்ஷிதா, சௌந்தர்யா உங்களுக்கு. ம், ஓகேங்கண்ணா சூப்பர். ஓகேங்கண்ணா. ஸோ லிஃபோ முடிச்சிட்டோம் நம்ம. முடிச்சிட்டோமா மெடில் காஸ்டிங்க? டன்னா எல்லாமே? ஒரே ஒரு சம். ஆ அது பண்ணிடுவீங்க செல்வா, சூப்பரா, எல்லாம் கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு சம் மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணோம்னா, சிம்பிள் ஆவரேஜ் ஒரு டவுட் இருக்கு அந்த சம்ல. அது மட்டும் நான் உங்களுக்கு அந்த கேட்டிருக்கேன், அவங்க கிட்ட கிளாரிஃபை ஆன உடனே உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மத்தபடி தியரி ஃபுல் தியரியில வந்து ஐயோ தியரி சாரி, ஒரே நிமிஷம். தியரி ஐ ஃபர்காட். ஏபிசி அனாலிசிஸ் தியரி நல்லா படிச்சுக்கோங்க எல்லாரும். வெட் அண்ட் வெஸ்டர்ன் டைம் ஒரு நிமிஷம் அதை கூறு பண்ணிடுறேன். வெட் அனாலிசிஸ், இஃப்எஸ்என் அனாலிசிஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபாஸ்ட் மூவிங், ஸ்லோ மூவிங், நான் மூவிங் சொல்லுவாங்க. யூசேஜ் பேட்டர்ன்ஸ் சும்மா ஹை லெவல்ல பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இன் டைம் ப்ரொடக்ஷன். ஜஸ்ட் இன் டைம் இஸ் a production inventory management philosophy that originated in Japan. அதாவது என்னன்னா, எனக்கு வந்து என்ன ஜஸ்ட் இன் டைமோட கான்செப்ட் என்னன்னா, ப்ரொடியூசிங் ஆர் டெலிவரிங் த கூட்ஸ் அட் எக்ஸாக்ட் டைம் தே நீடட். எனக்கு தேவையா இருக்கும் போது ஃப்ரெண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா எனக்கு தேவை இருக்கும் போது ஒரு ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த ப்ராசஸ். ஜஸ்ட் இன் டைம் இஸ் டு ப்ரொடியூஸ் ஆர் டெலிவர் த கூட்ஸ் அட் த எக்ஸாக்ட் டைம் தே ஆர் நீடட், eliminating the excess inventory and minimizing the waste. ஸோ கரெக்டான டைம்ல அந்த திங்ஸ் அவைலபிளா இருக்கிறது, தேவையில்லாம நம்ம இன்வென்ட்ரி வந்து வார் ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணாம வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கிற ஃபோக்கஸ் தான் ஜஸ்ட் இன் டைம் ஓடுது. ஸோ ரைட் மெட்டீரியல், ரைட் டைம், ரைட் பிளேஸ் அண்ட் எக்ஸாக்ட் அமௌண்ட் வித்தவுட் த சேஃப்டி நெட் ஆஃப் இன்வென்ட்ரி இஸ் கால்ட் ஜஸ்ட் இன் டைம். இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா, ஜஸ்ட் இன் டைம்னால லைக் சப்ளை ரிலேஷன்ஷிப் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்னு வந்து சப்ளைக்கும் ப்ரொடக்ஷன் அத டிமாண்டுக்குமான அந்த சிங்க்ரனைசேஷன் செம்மையா இருக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் இருக்கும்போது சப்ளை வந்து நான் ஐ கேன் பிளான் மை நோ ஆமா வேஸ்டேஜ் இல்லாம நான் பண்ணிக்கலாம். வேர் ஹவுஸ்க்கான காஸ்ட் இப்போ நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா வேர் ஹவுஸ் ஸ்டோரேஜ் காஸ்டே ஹெவியா இருக்கும். மேனுஃபேக்சரிங் செட்டப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் கம்மியாகும் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நான் க்ளோசிங் ஸ்டாக் கம்மியாகிறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ என்னோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டும் கம்மியாகும். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மெயினா இருக்கும், எலி கடிக்காது. ஆக்சுவலா அதுதான் நாங்க ரியலா பார்த்த ஒரு விஷயம். ஸ்டோர் பண்ண பண்ண எலி எக்கச்சக்கமா வந்து இது பண்ணிட்டு போகும். அன்லெஸ் அண்ட் அன்டில் இட்ஸ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரினா பரவாயில்ல, ஈவன் அதர்வைஸ் வந்து எலி ஓட இது வந்து மேஜர் இஷ்யூ இன் ஆல் மேனுஃபேக்சரிங் செட்டப்ஸ். ரெடியூஸ் த சான்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி. சுத்தி 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 இவங்க பேசுறதெல்லாம் இன்வென்ட்ரி பத்தி தான். இன்வென்ட்ரி கம்மியாகும், இன்வென்ட்ரி வேஸ்டேஜ் ஆகாது, இன்வென்ட்ரி வந்து கண்ட்ரோல் கரெக்டா பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஜஸ்ட் இன் டைம் ஓடுது. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோனால என்ன அர்த்தம், the value of materials consumed used during a given period to the average level of inventory held during the period. எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஆவரேஜ் இருக்கு, இன்வென்ட்ரி இருக்கு. அந்த இன்வென்ட்ரிக்கு வந்து அந்த இன்வென்ட்ரியில இருந்து நான் எவ்வளோ இன்வென்ட்ரியை வந்து கன்சம்ஷனுக்கு எடுத்துக்கிறேன், அதை தான் வந்து இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ சொல்றாங்க. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம் டிவைடட் பை வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ஸ்டாக் ஹெல்ட். இது என்ன டிட்டர்மைன் பண்றதுன்னா, ஸ்பீட் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் அ பர்டிகுலர் ஐட்டம். ஹை ரேஷியோவா இருக்குன்னா ஐட்டம் வந்து இஸ் மூவிங் வெரி ஃபாஸ்ட்னு அர்த்தம். லோ ரேஷியோவா இருக்குன்னா இட்ஸ் ஸ்லோ மூவிங் ஐட்டம். இது வந்து இன்வென்ட்ரி அக்கவுண்டிங் அண்ட் வேல்யூவேஷன் வந்து கிளாஸ் 6ல என்ன சொல்றாங்கன்னா, மெட்டீரியல் ரெசீட் வந்து எப்பவுமே பர்ச்சேஸ் பிரைஸ்ல வேல்யூ பண்ணோம், டியூட்டி இன்க்ளூட் பண்ணிக்கணும், ஃப்ரைட் இன்வெர்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கணும், இன்சூரன்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கணும், நெட் ஆஃப் ட்ரேட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி தான் பண்ணணும். ஃபினான்ஸ் காஸ்ட் வந்து இங்க எப்பவுமே எடுத்துக்கவே கூடாது. அதாவது நான் இப்ப இந்த மெட்டீரியல் வாங்குறேன், மெட்டீரியல் வாங்குறதுக்காக நான் பேங்க்ல லோன் எடுத்துக்கிறேன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து இதுல வரவே வராது. you should not take that into account. அதே மாதிரி இந்த மெட்டீரியல் காஸ்ட்னு இருக்கும்போது செல்ஃப் மேனுஃபேக்சர் மெட்டீரியல் காஸ்ட் will be valued including
அதாவது செல்ஃப் மேனுஃபேக்சர் மெட்டீரியல்ஸ் ஷால் பி வேல்யூட்னா சில பார்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் செட்டப்லயே வந்து தயாரிப்பாங்க சில பார்ட்ஸ். அதான் செல்ஃப் மேனுஃபேக்சர் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கான மெட்டீரியல் காஸ்ட்டும் அதுக்கு இன்வால்வ் ஆன எம்ப்ளாயி காஸ்ட்டும் எக்ஸ்பென்சஸும் நம்ம வந்து ரிலேட்டிங் டு ப்ரொடக்ஷன் கண்டிப்பா அந்த குவான்டிஃபிகேஷன் தனியா நம்பர் எடுத்து வச்சுக்கணும். பட் எக்ஸ்க்ளூடிங் த ஷேர் ஆஃப் அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ், ஃபினான்ஸ் காஸ்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கேப்டிவ் கன்சம்ஷன்னா என்ன அர்த்தம்? யாராவது எனி ஐடியா? கேப்டிவ் கன்சம்ஷன் இது வந்து ஹோம்ஒர்க் உங்களுக்கு. கேப்டிவ் கன்சம்ஷனா என்னன்றது ஹோம்ஒர்க். சும்மா ஒரு சும்மா பார்த்துட்டு வாங்க. ஓகே, இது மட்டும் ஹோம்ஒர்க் கொடுக்குறா. ஸ்பேர்ஸ் வந்து ஒரு ஐட்டம்க்கு தேவைப்படுறது விச் ஆர் வெரி ஸ்பெசிஃபிக் டு an ஐட்டம் ஆஃப் எக்யூப்மெண்ட். இதை வந்து இன்வென்ட்ரியில் எடுத்துக்கூடாது. ஸ்பேர்ஸ் எல்லாம் அது எதில் எடுத்துக்கணும்னா அந்த எக்யூப்மெண்ட்டோட. இப்போ நம்ம வந்து பெரிய வாஷிங் மிஷின் வாங்குறோம், ஸ்டெபிளைசரும் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். பிஎன்எல் அசட் அக்கௌண்ட்ல ஓப்பன் பண்ணும்போது வாஷிங் மிஷினோட பர்ச்சேசஸ் பிளஸ் ஸ்டெபிளைசரோட பர்ச்சேஸ் சேர்த்து தான் மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ்ல போடுவோம். நான் பெரிய இன்வென்ட்ரி ஸ்பெசிபிக் எக்யூப்மெண்ட் வாங்கிட்டேன், அதோட ஸ்பேரை மட்டும் தனியா நான் போட மாட்டேன். அந்த மாதிரி தான் இட் ஷுட் நாட் பி டேக்கன் டு இன்வென்ட்ரி, இட் ஷுட் பி டேக்கன் டு த காஸ்ட் ஆஃப் த ஸ்பெசிபிக் எக்யூப்மெண்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மல் லாஸ்லாம் வந்து எப்பவுமே or spoilage of material prior to reaching the factory or at places where the normal lossனா என்ன அர்த்தம்? எனி ஐடியா? கரெக்ட், தவிர்க்க முடியாது. வெரி குட் செல்வா, தவிர்க்க முடியாது. ஒரு மாதவரம் கரெக்ட் கரெக்ட், அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அப்பனா நான் அதை வந்து இட் ஹாஸ் டு பி நார்மல் லாஸ்ன்றது வந்து நான் குவான்டிட்டியில என்னால கம்மி பண்ணிக்குமே தவிர அதை நான் வேல்யூவேஷனா என்னால போடவே முடியாது. ஓகேவா? ஸோ வேல்யூவேஷனுக்கு நார்மல் லாஸ் எப்பவுமே பண்ண முடியாது. ஸோ நார்மல் லாஸா இருக்கட்டும், ஸ்பாயிலேஜ் prior to reaching the factory where the services are produced shall be observed in the cost of balance materials net of amounts recoverable from the supplies. அதாவது பால் பெரிய இதுல இருந்து வருது, லாரியில வருது, 100 லிட்டர் பால் அமுச்சு விடுறாங்கன்னா எனக்கு இறங்கும் போது 990 பால் தான் வந்திருக்கும். சாரி, 995 பால் தான் வரும். 5 லிட்டர் அப்படி இப்படி எங்கேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கோயம்புத்தூர்ல இருந்தோ தூத்துக்குடிக்கு போறதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. எனக்கு கண்டிப்பா ஒரு 4 லிட்டராவது எங்கேயாவது டிராப் ஆகுறது, ஏதாவது ஜர்க் ஆகுது, எங்கேயாவது ப்ராப்ளம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்பனா நாங்க ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது 995 தான் பண்ணுவோம். 1000 வந்திருக்கு, ஆனா இதோட வேல்யூவேஷன் 5 லிட்டர் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ தட் இஸ் நார்மல் லாஸ் வந்து ஆல்வேஸ் குவான்டிஃபை இன் டர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி பண்ணலாமே தவிர வேல்யூவேஷன் அதுக்கு நம்ம பண்ணவே முடியாது. Loss due to shrinkage, evaporation, gain due to elongation or absorption of moisture before the material is இது இந்த பாயிண்ட் ஒண்ணுதான். ஓகேவா? ஷால் பி அப்சர்வ்ட் இந்த மெட்டீரியல் காஸ்ட்ல தான் பண்ணிக்க முடியும், குவான்டிட்டியில தான் பண்ணிக்க முடியும். இட்ஸ் கரஸ்பாண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த குவான்டிட்டி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபாரெக்ஸ் காம்போனன்ட் வந்து கண்டிப்பா நம்ம ரேட் ஆன் த டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்ல நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். டிமூரேஜ் டிடென்ஷன் சார்ஜஸ். டிமூரேஜ்னா என்ன அர்த்தம் மித்ரா? வஷிதா, டிமூரேஜ்னா என்ன? அக்ஷயா, வஷிதா, மித்ரா, என்னது என்னது டிமூரேஜ்னா? இல்லடா, ஷிப்மெண்ட் ரிலேட்டட். டிமூரேஜ் அந்த போட்டோ காமிக்கிறேன். டிமூரேஜ் அதுதான் ஷிப்மெண்ட் ரிலேட்டடா வரும், கஸ்டம்ஸ்ல வரும் உங்களுக்கு. அது என்னன்றது அந்த வேர்டு உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் இருங்க. ஆ, ஃப்ரீடம் சார்ஜஸ் பெரிய பெரிய ப்ராப்ளம்டா அது ஆக்சுவலா. ஒரு நிமிஷம் இருங்க.
கால்குலேஷன் பண்ணுவாங்க. நான் ஒரு டெஃபினிஷனே எழுதியிருந்தேன் டீமுரேஜ்க்கு. சரி ஓகே. பாசிபிள் வேல்யூடா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனாங்களா ஃபார்மேட்ல போட்டிருப்பேனோ? எங்கடா போட்டாங்க? அதுக்கு ஒரு டீட்டெயில்டா எக்ஸ்பிளனேஷன். இப்போ நீங்கெல்லாம் சொன்னதோட இது கிரக்ஸ் தான் அது. நான் அதில் எழுதி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ என்ன கிரக்ஸ்னா, இஃப் இன் கேஸ் டஸ் நாட் ஹேப்பன் ஆன் த ரைட் டைம் ஷிப்மெண்ட், அதுக்கு போடுற சார்ஜஸ். ஓகே. எங்க வச்சேன் மித்ரா இதை? எங்க நானா ஞாபகமே வர மாட்டேங்குது. ஆக்சுவலாக அது ஒரு பெரிய எக்ஸ்பிளேஷன் போட்ட மாதிரி ஞாபகம். சரி ஓகே ரைட். எல்லாருக்கும் புரிஞ்சிடுது இல்லை, அதனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்து டீமுரேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்சிக்யூல கேட்பான், இது அண்டர்லைன் பண்ணிக்கோ. Demurrage penalty levied by transport or other authority shall not form part of materials. Okay. Any grant incentives or any such payment received வந்து with respect to any material shall be reduced from the cost for ascertainment of the grant of a cost of the object to which amounts are related. கேஸ் 6 படி இதெல்லாம் வேல்யூவேஷன் நடக்கிறதுடா. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் வெயிட்டட் பாருங்க, இது மூணு தான் அப்ராப்ரியேட். இப்போ இப்போ கரண்டா நடக்கிறது ஃபிஃபோ லிஃபோ வெயிட்டட் ஆவரேஜ். மற்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நடைமுறையில எதுவுமே கிடையாது. இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் எதுன்னா, இந்த காஸ்ட் பிரைஸ் மெத்தட்ஸ்ல 3ஆ கிளாசிஃபை ஆயிருக்கு, ஸ்பெசிபிக் பிரைஸ் மெத்தட்ஸ் 5ஆ கிளாசிஃபை ஆயிருக்கு, மார்க்கெட் மெத்தட்ஸ் கிளாசிஃபை ஆயிருக்கு. இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபிஃபோ மெத்தட் என்னன்னு பார்த்துட்டீங்க, பேஸ் ஸ்டாக், ஸ்பெசிபிக் பிரைஸ் மெத்தட், சிம்பிள் ஆவரேஜ். சிம்பிள் ஆவரேஜ் தான் நான் உங்களுக்கு எடுக்கணும். வெயிட்டட் ஆவரேஜ் பார்த்துட்டோம். மூவிங் சிம்பிள் ஆவரேஜ் பிரைஸ் மெத்தட்ன்றது வந்து இந்த சம்ல பார்த்தோம். ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் பார்த்துட்டோம். ரியலைசபிள் பிரைஸ்ன்றது மெட்டீரியல் டு பி இஷ்யூட் தட் கேன் பி சோல்ட் இன் தி மார்க்கெட். ஸ்டாண்டர்ட் பிரைஸ்ல பார்த்துட்டோம். இன்ஃப்ளேட்டட்ன்றது வந்து கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ்னாலயோ இல்ல நேச்சுரல்னாலயோ எனி மெட்டீரியல்ஸ் தட் சஃபர்ஸ் லாஸ் இன் ஃபெயிட். ஓகேவா, அதுதான் வந்து இன்ஃப்ளேட்டட் மெத்தட். ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இப்போ வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வேல்யூவேஷன் மூணு விதமா நடக்கிறது. பிரைம் காஸ்ட், பிரைம் காஸ்ட் பிளஸ் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் அட் டோட்டல் காஸ்ட். இதெல்லாம் பின்னாடி டீடைல்டா படிப்போம்டா. ஓகே, நல்லா பண்ணிக்காதீங்க. பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஸ்லோ அண்ட் நான் மூவிங். பிசிக்கல் வெரிஃபிகேஷன்ல கண்டினியூஸ் வெரிஃபிகேஷன், பீரியாடிக் வெரிஃபிகேஷன். ஸ்டாக் ஆடிட்னு ஒன்று பண்ணுவாங்கடா. ஓகே, அதுல கண்டினியூஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும், பீரியாடிக் வெரிஃபிகேஷன் இருக்கும். பீரியாடிக் வெரிஃபிகேஷன்றது 6 மாசம், 3 மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை. கண்டினியூஸ் வெரிஃபிகேஷன்றது ஆன்கோயிங் ப்ராசஸ், டெய்லி ஒரு ஆளை போட்டு பண்ணிட்டே இருப்பாங்க. அதான் பிசிக்கல் வெரிஃபிகேஷன். ஸ்லோ அண்ட் நான் மூவிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லாசஸ். இந்த பார்ட்டும் இந்த பார்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கிறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடி நீங்க எல்லாரும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நான் வந்து இதோட இது போட்டிருப்பேன், இதை மட்டும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டு வந்துருங்க. இங்க பாருங்களேன், ட்ரீட்மெண்ட் ஆஃப் லாஸ் ஆஃப் மெட்டீரியல். வேஸ்ட்டுக்கு என்ன பண்றாங்க, ஸ்கிராப்புக்கு என்ன பண்றாங்க, ஸ்பாயிலேஜ்க்கு என்ன பண்றாங்க, டிஃபெக்டிவ்ஸ்க்கு, ஆப்சலசன்ஸ். இந்த 5 ஹெட்ஸ் மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கோத்ரூ பண்ணிட்டு, இந்த சின்ன ஒரு இது இருக்கு இல்லையா, ரைட் அப் மாதிரி இருக்குல்ல, இந்த பாட்டும் இந்த பாட்டும் அது மட்டும் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. தியரிக்காக சொல்றேன். முடிச்சிட்டோம், அது அவ்வளவுதான். ஒரு நிமிஷம். ஆமா, அது பார்த்தே ஆகணும். வேஸ்ட், ஸ்கிராப், ஸ்பாயிலேஜ், இது ரெண்டு மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் முடிச்சிட்டேன்னா மெட்டீரியல் காஸ்டிங் வரும். இதெல்லாம் மேம் தியரியில மேம்னா, இதெல்லாம் ஆக்சுவலா இது வரைக்கும் தியரியில வந்தது இல்ல. ஆனா இதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா உங்களுக்கு எம்சிக்யூஸ்ல வரும். அதுக்காகவே நான் கண்டிப்பா ஃபுல்லுத்தையும் கொடுத்துட்டு போயிடுவேன். ஓகேவா? ஸோ மாடியூல் அது முடிச்சிட்டேன், காஸ்ட் ஷீட் முடிச்சிட்டேன், மெட்டீரியல் காஸ்டிங் 95% ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து we will take up budgetary control, marginal costing techniques பின்னாடி. ஓகே, அதுக்கப்புறம் we'll come back to labor again. சரியா? யாருக்காவது ஏதாவது டவுட் ஸ்பெசிஃபிக்கா மேம் புரியலன்னா சொல்லுங்க. சாட்டர்டேயோ சண்டேவோ ஒரு நாள் உங்க கூட உட்காந்து கிளாரிஃபை பண்றேன்.
Okay. Akshaya, thank you. Aisha, thank you. Ashwini, thank you. Mitra, thanks. Silva, thanks, Silva. Soundarya, thanks. Shreya, thanks, Pranav. Vijayalakshmi, thanks. Vashita, thanks. Thank you. Thanks. Thank you. Ah, thank you, Silva. Health எப்படி இருக்கு, Silva? Very good, Silva. Super. Silva போடுவீங்க. தைரியமா போடுங்க. நல்லா நல்லா ஆன்சர் பண்றீங்க. ஆ, ஆ, மைக் அண்ணா. மித்ரா, Smith Mitra.